நம்மளோட இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆர் காமன் லாங்குவேஜ் தமிழா இருந்திருந்தா எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் எப்படி காமன் லாங்குவேஜா வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் முக்கியமான ரீசன்ஸா பார்க்கப்படுறது ஹிஸ்டரி, எக்கனாமிக், பொலிட்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர். இது 4 தான் முக்கியமான ரீசன்ஸா பார்க்கப்படுது. அப்ராக்சிமேட்டா 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கிலீஷ் தோன்றுச்சுன்றாங்க. 1.5 பில்லியன் பீப்புள்ஸ் ரைட் நவ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பேசிட்டு இருக்காங்களாம். ஆனா நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றுனது. ஆனா 85 மில்லியன் பீப்புள்ஸ் தான் கரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஈவன் பிரெஞ்சு, ஜெர்மன் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா கூட அந்த லாங்குவேஜ் பேசுறவங்களோட நம்ம தமிழ் பேசுறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன் நம்ம கவர்மெண்ட் தமிழ் கல்ச்சரையும் தமிழ் மொழியையும் வளர விடாம பண்ணிட்டு இருக்கு. இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆல்ரைட், பேக் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் திங், ஹிஸ்டரி. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் பிரிட்டிஷ் எம்பையர். எஸ், பிரிட்டிஷ் எம்பையர். 17th to 20th செஞ்சுரியில பிரிட்டிஷ் ஒவ்வொரு கண்ட்ரியையும் போய் கேப்சர் பண்றப்ப அவங்களோட சேர்ந்து அவங்களோட மொழியான இங்கிலீஷும் அக்ராஸ் த குளோப் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதுல இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் ஆகவும் எஜுகேஷனல் லாங்குவேஜ் ஆகவும் மாறுச்சு. அண்ட் பிரிட்டிஷ்காரன் பிசினஸ்க்கு யூஸ் பண்ண லாங்குவேஜ் இங்கிலீஷ். அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல இருக்கிறவங்க தான் அவனையும் அவனோட மொழியையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்களே தவிர அவன் அந்த நாட்டுல இருக்கிறவங்களையும் மொழியையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. இது நம்ம அறியாமலே பண்ண ஒரு மிஸ்டேக்கா பாக்குறாங்க. செகண்ட், எக்கானமி. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். கையில உற்பத்தி பண்ணதெல்லாம் இப்ப மிஷினுக்கு மாறுது. இந்த காலகட்டத்திலையும் பிரிட்டிஷ் மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. 17th to 18th செஞ்சுரியில டெக்னாலஜி அண்ட் நியூ மிஷின்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மிஷின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கெல்லாம் சொந்தக்காரனா இருக்கிறது ஒரு வெள்ளைக்காரனா இருக்கிறனால, அவனோட மொழி இங்கிலீஷா இருக்கிறனால அதுவும் அந்த டெக்னாலஜி அண்ட் மிஷின்ஸோட சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆகுது. மேலும் இன்னோவேஷன்ஸ், புது புது கண்டுபிடிப்பு, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே இங்கிலீஷ்லயே டாக்குமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. அது இன்னும் இங்கிலீஷ் லாங்குவேஜை இந்த உலகத்துக்குள்ள திணிச்சுது. தேர்டு, பாலிடிக்ஸ். 20th செஞ்சுரியில குளோபல் எக்கனாமிக் பவர் ஹவுஸா அமெரிக்கா மாறுது. அமெரிக்கன் பிராண்ட்ஸ், கம்பெனிஸ் எல்லாமே வேர்ல்டு வைடா ரெகக்னைஸ் பண்ணப்படுது. ஃபார்ச்சுனேட் ஆர் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷா இருந்தனால அவங்க கூட சேர்ந்து அந்த லாங்குவேஜும் ப்ரொமோட் பண்ணப்படுது. ஃபோர்த் ஒன், கல்ச்சர். அமெரிக்கன் கல்ச்சர் இந்த வேர்ல்டே டாமினேட் பண்ணிச்சு த்ரூ அமெரிக்கன் மூவிஸ், மியூசிக்ஸ் அண்ட் டெலிவிஷன் மூலியமா. அது வேர்ல்டு வைடா இம்பாக்ட் ஆனதை நம்மளால நல்லாவே பார்க்க முடிஞ்சது. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜையும் என்டர்டைன்மெண்ட் மூலியமா அது நல்லாவே போய் சேர்த்தது. அதுக்கப்புறம் மெனி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க், நாட்டோ, யுனைடெட் நேஷன் அவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கிங் லாங்குவேஜா இங்கிலீஷை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே இங்கிலீஷை நோக்கி பயணம் பண்ண ஸ்டார்ட் ஆகுச்சு. ஃபார்ச்சுனேட் ஆர் அன்பார்ச்சுனேட்லி மேஜர் டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல இருந்தனால எல்லா வேர்ல்டு வைடா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கல்ச்சர் அண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே இங்கிலீஷ் நாட்டுக்கு போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணப்ப அவங்களோட கல்ச்சர் எல்லா நாட்டுக்குமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதை இன்னும் மேலும் பலப்படுத்துற விதமா இன்டர்நெட்டும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் அது கூட போய் சேர்ந்தது. அப்புறம் காலங்கள் செல்ல செல்ல நாடு ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆக, குளோபலைசேஷன் ஆக இங்கிலீஷ் ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் லாங்குவேஜா மாறுச்சு. ஓகே, நம்ம இப்ப வீடியோட டாபிக் வருவோம். இப்போ இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி சோ கால்டு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆர் காமன் லாங்குவேஜா தமிழ் இருந்திருந்தா இந்த உலகம் எப்படி இருந்திருக்குன்றத பார்ப்போம். நம்ம இமேஜினரியா எதையும் பேச வேணாம், ரியாலிட்டியா பேசலாம். ஃபர்ஸ்ட், நம்மளோட கல்ச்சர் வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இப்போ எப்படி இங்கிலீஷ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அந்த மாதிரி. பேண்ட் ஷர்ட் போட்டாதான் கெத்து, மரியாதை, ஆஃபீஸ் வியர் அப்படின்றதெல்லாம் மாறி மேபி வேஷ்டி சாரி வந்திருக்கலாம். நம்ம தமிழ் காமன் ஸ்பீக்கிங் லாங்குவேஜா இருந்திருந்தா இந்தியன் கவர்மெண்ட் பிடிச்சோ பிடிக்காமலோ நம்மளோட தமிழ் லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் த்ரூ எஜுகேஷன், இன்டர்நெட் அண்ட் டெலிவிஷன் மூலியமா. ஆனா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ எப்படி இருக்கு? தமிழ் மீடியத்துல படிச்சா வேஸ்ட், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஐ மீன், நான் எதையும் தப்பா சொல்ல, பட் பெரும்பான்மையா மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்றாங்க படிக்கிற பையன் எங்க இருந்தாலும் படிச்சிருவான் அப்படின்னு. நான் அந்த கருத்துக்கு முரண்படுறேன். பிகாஸ் வெளிநாட்டுல போய் ஒரு பையன் கிட்ட எஜுகேஷன் இம்பார்ட்டன்டான்னு கேட்டா ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவான். ஆனா எஜுகேஷனே வராத ஒரு பையனை அந்த நாடோ இல்ல அந்த கவர்மெண்டோ இல்ல அந்த மக்களோ கைவிடுறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்தியால இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்தது யாரு? தமிழர்கள் ஆகிய நம்மளே இங்கிலீஷை படி, அப்போதான் வேலை கிடைக்கும், இங்கிலீஷ்ல பேசு, அப்பதான் நம்மளுக்கு மரியாதை அப்படின்னு நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லி 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 வளர்க்குறாங்க. மத்த மொழியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான், அதுக்குன்னு நம்ம மொழியை கீழே வச்சுட்டா என்னைக்காச்சும் நம்ம நினைச்சு பார்த்திருக்கோமா? ஒரு வெள்ளைக்காரன் சொல்லுவானா அப்படி, அப்பா தமிழை படிப்பா, தமிழை படிச்சாதான்ப்பா நல்லது, தமிழ்ல பேசினாதான்ப்பா கெத்து, ஒரு
வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நாளைக்கு 5.5 பில்லியன் பீப்புள்ஸ் வேர்ல்ட் வைடா இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் இப்ப இன்டர்நெட்டை கொண்டு வந்தேன்னா, நம்ம நாட்டுல இன்டர்நெட் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்தவனோட லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்மளோட லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி கலந்து பேசிட்டு இருக்கோம். சோ கால்டு டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து எல்லா கண்ட்ரிஸ்லயும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் அண்ட் அவங்களோட போன்ஸோட லாங்குவேஜ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் லாங்குவேஜ் நேட்டிவ் மதர் டங் லாங்குவேஜ்ல தான் அவங்களோட போன்ஸ் இருக்கும். பட் நம்மளோட கதை அப்படியே தலைகீழா இருக்கு. இங்கிலீஷை மையப்படுத்தி தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட போன் டிஃபால்ட் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? சரி, அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் அவங்களோட ஓன் லாங்குவேஜ போன்ல யூஸ் பண்றதுக்கு காரணம் யாரு? மக்களா? மேபி மக்கள் 1% இருக்கலாம். பட் மீதி 99% அந்த நாட்டு கவர்மெண்ட். இங்க நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இங்கிலீஷுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துச்சு, இப்போ ஹிந்திக்கு கொடுத்துட்டு இருக்கு. நம்மளால இன்டர்நெட்ல ஒரு விஷயத்த தமிழ்ல சர்ச் பண்ணி கூட பார்க்க முடியாத நிலைமைக்கு நம்ம இப்ப தள்ளப்பட்டுட்டோம். இது என்னோட பர்சனல் கருத்து. மேபி இந்த உலகம் தமிழருக்கும் தமிழ் லாங்குவேஜுக்கும் முன்னுரிமை கொடுத்திருந்தா இந்த உலகம் வாழ்வியல் நெறியில இருந்து விலகி இருக்காதுன்றது என்னோட கருத்து. நம்மளோட கவர்மெண்ட் மோஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜஸ் இன் இந்தியான்னு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை சொல்லுது, அண்ட் அது உண்மையும் கூட. ஆனா ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும்னா, மொழின்ற மரத்தோட வேற எந்த அளவுக்கு ஆழமா போகுதுன்னு சொல்லி மண்ணை தோண்டி பார்த்துருக்கணும். நான் தமிழ்னு சொல்ல, நீங்க எந்த மொழியோட வேர் எந்த அளவுக்கு ஆழமா போகுதுன்னு பார்த்து அட்லீஸ்ட் நம்மளோட நாட்டு கரன்சி பேக் சைட்லனாச்சும் அந்த மொழி வரணும்ன்றது என்னோட ஆசை அண்ட் வேண்டுகோள். சில பேர் கேள்வி கேட்பீங்க, என்ன நீ கவர்மெண்ட்டுக்கே சொல்லி தரியா அப்படின்னு. நம்மள அப்படி நினைக்க வச்சுட்டாங்க. இதுக்கு தமிழ் ஹிஸ்டரியில இருந்து நான் ஒரு விளக்கம் தரேன். மன்னர்கள் மக்களை நேரடியா போய் சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட நாடு. உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல போடுங்க. நன்றி.